Kill them with your success, bury them with your smile. உண்மையாக இருக்கணும்னா சில நேரத்தில் ஊமையாக இருக்க வேண்டியதாக இருக்குங்க. நான் வரேங்க. ஹாய், எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். இப்போ வந்து உங்களெல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா 2K ஸ்பெஷல் வந்து 2K வீடியோ ரீச் ஆயிடுச்சு. 2K சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்குறானே, இவங்ககிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன். அதனால தான் இந்த ஒரு ஸ்பெஷல் செட்டப் எல்லாமே. என்னன்னா எல்லாமே எப்பயுமே அவுட்டர்லேயே போயிட்டு இருக்கோம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு இண்டோரில் எடுத்துகிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஒருத்தர் வந்து இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். என்னன்னா அவர் அப்பப்போ வந்துட்டு போயிருப்பார். முக்கியமாக வந்து வீடியோ எடுக்கிறதுக்கும் சரி, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். வீடியோ எடுக்கிறதுக்கு அவர் தான் ரொம்ப முக்கிய காரணம். நம்ம கேமராமேன் தான். அவர் பேர் வந்து கோதண்டராமன். சரி, ஓகே, அவரோட வீட்டை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அவரோட தனி டேலண்ட் என்னென்னா சமையல் தான். ஸோ அவர் வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு பிரியாணி பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பேர் பேச்சுலர் பிரியாணின்னு வேறு வச்சுருக்காரு. பார்ப்போம், 2 பேர் சேர்ந்து தான் பண்ண போகிறோம். எனக்கு குக்கிங்னா எனக்கு வராது, ஜஸ்ட் ஒரு கட்டிங் அந்த மாதிரிலாம் போயிடுவேன். ஆனால் அவர் தான் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ண போகிறாரு. நீங்கள் அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணோம், எப்படிலாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொண்டு வந்திருக்கோம், எப்படி கடைசியாக எண்டிங் சாப்பிட போகிறோம், எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஸ்பெஷல் பேச்சுலர் பிரியாணி வந்து செய்யலாம்னு பார்த்துட்ருக்கோம். பட் அண்ணன் பேச்சுலர் கிடையாது, மைசெல்ஃப் ஒன்லி. உன் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் சீக்கிரம் சாப்பிட சொல்றா. பெரியவனுக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, லேட் ஆயிட போகுது. கை தாண்டா கொடுத்தேன். ஓகே ஓகே. ஃப்ரெண்டா பழகினாலும் ஃபிகர் முன்னாடி போட்டு கொடுத்துட்றானுங்களே. ஃபஸ்ட்டு வந்து மெயின் மேட்ரே ரைஸ் தான் பிரியாணிக்கு. ஸோ அதனால் வந்து பிரியாணி ஃபஸ்ட்டு வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். நம்ம ஒரு சில பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அண்ணன் வந்து கரெக்டாக பண்ணணும். பார்ப்போம், ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்மளை வெயிட் பண்ண வச்சுட்டு அவர் எங்கே போயிருக்காருன்னு தெரியல. வெயிட் பண்ண வச்சுருக்காரு. பார்ப்போம், இருங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் நான் ரொம்ப பசியில் வந்திருக்கேன். A few moments later. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுலர் பிரியாணி வந்து நிறைய விஷயத்தில் வந்து உங்கள் கூட கனெக்ட் ஆகும். One eternity later. அண்ணன் தண்ணி கேன் போடுறதுல எக்ஸ்பர்ட். சிக்கன் வாங்க வந்திருக்கோம். 1 கிலோ வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 முட்டை தருவாங்க. 1 கிலோ வாங்கினா 4 முட்டை தருவாங்க. வேறு எந்த கடையிலும் இந்த மாதிரிலாம் தரமாட்டாங்க. வாங்க போய் வேணும். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. எதை பண்ணுறாரு பார்ப்போம். ஓகே, 1/2 கிலோ கறி வாங்கியாச்சு. அண்ணன் நல்லா ஷார்ப்பாக வெட்டிட்டு இருக்காரு. சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்து, அவன் மூசுக்கு மட்டும் வந்துக்கிறேன் போடுறா, ஒரு நிறுத்து அவனை. 50 ரூபாய்க்கு அடிக்க சொன்னால் 500. இப்போ இது வந்து ½ kg-யா? அது ½ kg கிடையாது, 250. 250. ஓகே, 200 கிராம். 200 கிராம். ஓகேங்களா.
இப்போ அதை வந்து நம்ம இப்போ ஒரு அழகு போட்டாச்சு. இப்போ அடிஷ்னலாக இன்னும் ஒரு அழகு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் நார்மலாக சாப்பிடணும். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா சிக்கன் வந்து கழுவிட்டு இருக்கோம். பிரியாணி செய்யும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நார்மலாக கழுவாமல் ஒரு சில இடத்துல இந்த மாதிரி உள்ள ஒரு தேவையில்லாத கொழுப்பெல்லாம் இருக்கும், வேஸ்டேஜ். இதெல்லாம் வந்து நம்ம எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஏன்னா ஒரு ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கழுவி அப்படியே இது பண்ணி அப்படியே பிரியாணி கொடுத்துருவாங்க. ஸோ அது அவங்களுடைய எப்படி சொல்லுவாங்க, அவங்களோட வழிமுறை. நம்ம வீட்டில் செய்யறது நம்ம ரூம் பசங்க தேவையான ஸோ சிலதெல்லாம் வந்து நம்ம பார்த்து ப்ராப்பராக நம்ம எது தேவை எடுத்து போட்டு நம்ம கரெக்டாக ஓகே. இப்போ வந்து பிரியாணி இதெல்லாம் எடுத்தால் தான் நல்லா. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது ஃபஸ்ட்டு. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு காமிச்சிட்டா. நீ ஒரு விஞ்ஞானி நிரூபிச்சிட்ட. சரி, இப்போ என்ன பண்ணோம், மஞ்சத்தூள் லைட்டாக, ஏன்னா வாசனை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள். சரி, கொஞ்சம் ரொம்ப அதிகமாக போட்டக்கூடாது, சும்மா லைட்டாக போட்டு இப்போதைக்கு அப்படியே முடிச்சிட்டிங்கன்னா மூடி வச்சுருங்க. தயவுசெய்து ஏதாவது பூச்சி எதனா வரும் அதுக்காக சும்மா லைட்டாக ஒரு கலர். ஒரு 1/2 kg பிரியாணி என்னென்ன நம்ம பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி இலை அதில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டை கிரேட் பட்டை, இது வந்து அன்னாச்சி பூ, இது வந்து சூப், நம்ம தேவை போட்டால் தேவை இல்லை. ஓகே, இது வந்து இது கிராம்பு இது வந்து 4 இது பார்த்தீங்கன்னா பார்க்கணும், இது எனக்கு தெரியும். இது வந்து ஆச்சு இது நமக்கு தேவையான ஒரு இது வந்து பார்த்து நான் வந்து சமையல் பண்ணும்போது நான் சொல்கிறேன், நமக்கு கால் வேணும்னா போதும். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி வந்து ஒரு சில வேலை மேலே வந்து இந்த கேசரி பவுடர் போடும், அதெல்லாம் போடாமல் இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கனாலே அந்த பிரியாணி கலர் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போடாது, இதெல்லாம் போடாதீங்க, காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் போடணும். சரிங்களா? ஓகே ஓகே. இது வந்து கலர் கொடுக்க போகுது, இதுதான் கலரே கொடுக்க போகுது. ப்ளஸ் இதில் காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ரொம்பவும் இருக்காது. இது ஆஃப் கேட்கான வச்சுக்கோங்க. இது வந்து தக்காளி, இது வந்து சமையல் மாதிரி வெங்காயம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு கைப்பொடி அளவு. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நம்ம வெங்காயத்தை தான் ஃபஸ்ட்டு நம்ம கடை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடணும். ஏன்னா வெங்காயத்தை தான் நம்ம ஃபஸ்ட்டு போட்டு வதக்க போகிறோம். ஸோ வெங்காயத்தை வந்து ஒரு 4 வெங்காயம் நமக்கு தேவையான ஒரு வெங்காயத்தை இல்லை நான் கட் பண்ணி தான் பண்ணுறேன். என்ன பண்ணுறது? கட் பண்ணி இது தோட்டத்தை வச்சு கொடுங்க. சாப்பிட்றது ஈஸி, சமைக்கிறது ரொம்ப கஷ்டம் போல். கஷ்டமாக தான் இருக்குது, பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐயோ, நான் ஒரு வெங்காயம் கூட வீட்டில் வந்தோம் மக்களே, பாருங்க, இவ்வளோ முடிச்சிருக்கேன். இனிமேல் சாப்பாட்டில் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு வெங்காயம் உடிக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப் சமைக்கிறவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். உனக்கு சொல்ல மாட்டேன், நீ இன்னைக்கு தானே சமைக்கிற. நானும் இன்னைக்கு தான் சமைக்கிறேன்னா. ஒரே ஒரு வெங்காயம் முழுசாக முடிச்சிட்டேன். அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கு. சரி, நான் இந்த வேலையாவது பண்ணுறேன், இதுதான் வருது. அதாவது பண்ணேன், நான் முதல்ல வெங்காயத்தை ஃபஸ்ட்டு கட் பண்ணுறேன். நான் அழுக மாட்டேன், வெங்காயத்தை கட் பண்ணி யார் கொடுப்பேன்? நான் தான் வகமாக அழுகுவேன், அதான் யோசிக்கிறேன். இவ்வளோ இது பண்ணுமா, அது நம்ம 2 பேர் சாப்பிட போகிறோம், அதுக்கே இவ்வளோ பண்ணும். கூட அதெல்லாம் டேஸ்ட் நல்லா வரும். சும்மா கொஞ்சம் கூட நல்லா வருமா? சரி சரி, அப்போ நீ கரெக்டாக வேலை செய்வேன். சமைக்கிறது எவ்வளோ இருக்குன்னு இப்போ தான் தெரியுது. ஒன்றே ஒன்று மட்டும். சரி, இருந்தா ஆரம்பிக்கணும்னு வந்துட்டேன்.
ஏய் இப்படிலாம் பண்ண வச்சுங்க நைட்டு 12 மணி தான் நம்ம வேலையை முடிச்சிடுவோம். நான் கட் பண்ணது எப்படி இருக்கு, இவன் கட் பண்ணது எப்படி இருக்கு, முழுசாக போட்டு வச்சிருக்கேன். முழுசாக போட்டால் எப்படி வரும்? ஏன் மக்களே கேளுங்களேன் நீங்கள் தான். சரி எப்படியும் அடுப்பில் தானே போட போகிறோம், இது வெந்துரும்ல. சொல்கிறேன். சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் நம்ம வேலையை ஆரம்பிக்கணும். இந்த பிரியாணி வந்து நாங்கள் தான் சாப்பிட்றோம்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்கோங்க. 2K ஸ்பெஷலில் வந்து உங்களுக்காக ஒரு எனக்கு தெரியாத விஷயத்தை நான் ட்ரை பண்ணுறேன். இவருக்கு எப்படின்னு தெரில, இவர் பாரு கட்ட வெட்டிட்டு இருக்காரு. ஆனால் எனக்கு வந்து சுத்தமாக குக்கிங் வராது. ஸோ அது வந்து நம்ம வராத விஷயத்த கற்றுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃப்பில். ஸோ அதனால வந்து இந்த ஒரு விஷயமும் அப்படி எடுத்து கற்றுக்கலான் இருக்கேன். இவர் சாப்பாடு நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, இவர் நல்லா சேர்ந்து கற்றுப்போம் சமைக்கிறத. ஓகேவா? கண்டிப்பாக நீ கற்றுக்கிறதுக்கா போதும்ண்ணா, இது நான் அதிகமாக முடிச்ச மாதிரி இருக்குண்ணா. டேய் அது உரிக்கக்கூடாதுடா, அப்படியே கட் பண்ணி போடணும்டா. போடான்னு அப்படி என்ன சொல்ல போகிறேன், அதை அப்படியே கட் பண்ணி போடணும்டா. ஏன்டா? சரி ஓகே சொல்ல சரி ஊற்றி போட்டா நல்லா இது கொஞ்சம் கரெக்டாக எங்கே பாருங்க, இது வந்து குழம்பு போட்டு அரைச்சிட்டு இப்படி வச்சு சின்னதாக கட் பண்ணணும். இது எனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் இப்படி உளிச்சிட்டு இருக்க வேஸ்ட் ஆச்சு. ஆக்சுவலாக கிரேவி சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். சரி கொடு இது யாரை நான் பண்ணுறேன். அது மறுபடியும் பாரு, தண்ணியே போடக்கூடாதுடா, எடுத்து ஓரமா இருக்கணும்டா. அப்படியா? திமாரி தெரியாது. சாரி பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் ஸ்ட்ரைட்டாக நம்ம கட் பண்ணணும். இது வந்து பிரியாணின்றதுனால வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக பண்ணணும். ஆமாம், ஸ்ட்ரைட்டாக பண்ணால் அந்த வந்து ஒரு கரெக்டாக வந்து அந்த வேகும்போது ஒரு மசிஞ்சி நல்லா கரெக்டாக அந்த ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட். ஆமாம் ஓகே. இது நாலு தெரியும் வந்தால் டேய் சரி சும்மா கொண்டு கொடுக்காது. சோறு தான் முக்கியம். சோறு தான் நமக்கு முக்கியங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, கஷ்டமே இருந்தாலும் சரி, நல்லா சாப்பிடுங்க. பாருங்க இது ஏன்னா ஒரே நிமிஷம் முக்கியமான பாயிண்ட், இல்லைன்னா குத்திடுவேன். லைஃப்பில் வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, யார் நம்மளை என்ன சொன்னாலும் சரி, இந்த வயிற்று காய போடுறது இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. நல்லா சாப்பிடணும். அப்போ தான் வந்து நம்ம ஓகேவா? இது வந்து பிரியாணியில் போடுறது. ஓகேவா? இது வந்து பிரியாணி மேலே வைக்கிறது. ஓகேவா? இது ஆக்ஷன் மேடம், இது ரொம்ப ஆக்ஷனு. ஹாய் மக்களே, இப்போ வந்து ஒரு வழியாக முடிச்சிட்டோம். இப்போ ரைஸ் என்ன ஊறவே வைக்கல. வாங்கி ஒரு 3 தடவை நம்ம வந்து வாஷ் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் தேவையில்லாத ஒரு வழியாக வந்துட்டு கட்டிங்லாம் முடிச்சிட்டோங்க. கட் பண்ணதை சொன்னேன். நான் ஒன்றும் வேலை செய்யலை, இதுதான் கட் பண்ணார். பார்த்ததுக்கே எனக்கு டயர்டாக இருக்குது. என்ன அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, உள்ளே வாங்க. ஒரு வழியாக வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து எண்டு வந்தாச்சு. இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு வழியாக வந்து அண்ணன் வந்து நம்ம கேட்டேன். ஏன்னா நான் கேட்டோன்னே ஓகே சொன்னேன். என்ன காரணம்? முதல் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ இருந்தாலும் நம்ம 2K ஸ்பெஷல் வேறு, நம்ம மக்கள் தான் எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால வந்து நம்ம மக்களுக்காக சரி இந்த 2K ஸ்பெஷலுக்காக ஏதாவது ஒரு பிரியாணி செய்யலாம், பண்ணி காட்டலாம் மக்களுக்காக அப்படின்னா, மக்கள் உங்களுக்காக தான் எல்லாமே நம்ம செய்வோம். இவனுக்காக கிடையாது, உங்களுக்கு தான் பண்ணுறோம். எனக்காகவே கிடையாமே இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து மக்கள் திட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. இல்லை, ஏன்னா மக்களோட பிரதிநிதியை நான் சாப்பிட்றேன். ஸோ அதனால வந்து திட்டக்கூடாது, திட்டாத மாதிரி செய்யணும். ஓகேவா? கண்டிப்பாக. ஆனால் அந்த லவ் அன்போட செஞ்சீங்கன்னா கன்ஃபார்ம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். என்ன சமையல்னாலே லவ் தானே ஃபஸ்ட்டு. எப்படி அடுப்பு பற்ற வச்சுட்டு என்ன ஊற்றிடலாமா? அது ஊற்றிடலாம். ஏன்னா அப்போ தான் அது கொஞ்சம் கொதி வரும்ல. நம்ம சொல்லியிருந்தல ஏற்கனவே, இந்த பட்டை, இந்த கிராம்பு, இந்த ஏலக்காய், இந்த இதெல்லாமே வந்து ஃபஸ்ட்டு போட்டுருணும். போட்டு நமக்கான கரண்டி நல்லா கொதி வருது. நான் முடிகிறேன். சமைக்கிறதுக்கு முன்னாடி சேஃப்டி முக்கியங்க, அது மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. சார் சாப்பிடுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா மூஞ்சிலெல்லாம் படுது. கொஞ்சம் துடைக்காம அப்படியே போட்டுட்டேன். ஸோ அதனால் இப்போ எல்லாமே அடங்கிடுச்சு பாருங்க. அதாவது இதில் ஒரே ஒரு விஷயம் தான் தோணுது. என்னன்னா வெங்காயத்துக்கு வந்து எல்லாரையும் அடக்கிற பவர் இருக்கு பாருங்க. இதே அடக்கிடுச்சு.
வெங்காயம் போட்டாச்சு. தீ கொஞ்சம் நானும் கொஞ்சம் நேரம் அது கொடுக்குறேன். நம்மளும் செப்பு தாங்க, 2 ஸ்டெப்பு தான். சமைக்கிறதுக்கு தைரியம் மட்டும் இருந்தால் போதும். அதிகமாக வச்சு வெங்காயம் வந்து நல்லா நல்லா ரெட்டிஷாக உங்களுக்கு வரணும். வெங்காயம் ரெட்டிஷாக வந்தால் தான் உங்களுக்கு பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். எனக்கு இவன் பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு விஷயம் மக்களே, சமைச்சிட்டு இருக்க இடையில சொல்கிறாங்க. இது வந்து ஒரு வீடியோவில் காட்டுறேன்னு தான் சொன்னேன். இது காட்டுற அலப்பற ஒன்று எப்பா நீங்கள் பார்ப்பீங்க, அந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஒன்றும் குரலியத்தெல்லாம் காட்டுறாரு. ரெட்டிஷாக வந்துருச்சு பாருங்க. ஸோ இந்த கண்டிஷனில் தான் நீங்கள் அடுத்தடுத்த பொருள் நீங்கள் போடணும். அப்போ ஃபஸ்ட் வந்து பிரியாணி செய்யறது அவ்வளோ சுலபம் கிடையாது. பார்த்து நிதானமாக என்னென்ன டைமுக்கு என்னென்ன நம்ம பண்ணணுமோ கரெக்டாக பண்ணிங்கன்னா பிரியாணி சூப்பராக வரும். சரி, ஓகே. ஸ்மெல்லு நீ கொஞ்சம் தள்ளு, ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன். அப்படி ஒன்றும் வரலையே. வரலையா? கன்சிஸ்டன்சி கம்மியாக இருக்குது. உங்கள் பண்ண டக்குன்னு அதுதான் சொல்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உடனேலாம் எப்படி இதில் வந்து ஒரு வாழ்க்கை தத்துவமே இருக்குது. என்னன்னா லைஃப்பில் பொறுமையாக இருந்தால் எல்லாமே கிடைக்கும். தம்பி நல்லா புரிஞ்சுக்கிட்டான். இவ்வளோ தண்ணி ஊற்றினா போதும். 700 ml ஊற்றினா போதும். என்னடா கீழே போட்ட? சாரி இதுதான் தெரியாமல் பட்டுருச்சு. இறக்கி விட்டாங்க பார்த்தீங்களா? சரி, ஓகே, நம்மளால ஏதாவது பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், சிக்கன் உடனே போட்டுருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கொதி வரணுங்க. அப்போ தாங்க போட முடியும். சும்மாவே எடுத்துன்னு போய் போட்டுற முடியுமா எல்லாமே? ஓகே, சரி, கோவப்படாதீங்க. நாங்கள் தான் சாப்பிட்டு கோவப்படணும். செய்யறதுக்கு முன்னாடி ஏதோ நான் தான் செஃப் அப்படின்லாம் சொன்னீங்களே, எனக்கு அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. இல்லை அது எப்படி சொல்றது, நம்மளை பூஸ்டப் பண்ணால் தானே நாம் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இது ஆல்ரெடி வந்து ஆடியன்ஸுக்கு பல கிரிஞ்சி கண்டென்ட் கொடுத்துட்டேன். திருப்பி நீங்களும் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் பாதியிலேயே ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம குக்கிங்கே வந்துடுவோம். இப்போ வந்து சிக்கன் வந்து எவ்வளோ நேரம் குக் ஆகணும்? 1/2 kg வச்சுருக்கீங்க. எவ்வளோ நேரம் குக் ஆனால் கரெக்டாக இருக்கும்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம். மெயின் ஐட்டத்தை போட்டுருவோம். மெயின் ஐட்டத்தை சொன்னேன். நீங்க ஏதோ போடுறீங்க, சிக்கன் மட்டும் போட மாட்டீங்க. இதெல்லாம் சாப்பிட்டோம். சிக்கன் போட போறோம். அப்பா, சிக்கனுக்கு தான் அவ்வளோல்ல, ஒரு பிரியாணி ஃப்ளேவருக்கு வரும் நம்புறேன். இந்த மெயின் ஐட்டம் ரைஸ் வந்து ஊறிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது இப்போ போட போறோம். ரைஸ் எப்போ போட போறோம்? ரைஸ் வந்து இது வந்து நல்லா வந்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் ரைஸை போட்டுரும். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவிடா. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். என்னன்னா, நான் வந்து தான் பண்ண சொன்னேன், ஒரு குக்காவே மாறி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ 15 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம். இதெல்லாம் யாரு கற்றுக் கொடுத்தது? அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் யார்கிட்ட இருந்து நம்ம கற்றுப்போம். இப்போ அம்மா செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்,
டக்குன்னு போய் ஒன்று எடுத்து சாப்பிட்டு கூடி வந்துடுவோம். அப்போ வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அம்மா கிட்டேருந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் அப்படியே அவங்ககிட்ட கற்றுக்கினேன். அப்போ வந்து செய்யலாம். நீங்கள் வந்து பிரியாணி செஞ்சதுக்கு வந்து பிரியாணி செய்யறதுக்கு காரணமே அம்மா தான். ஆமாம், அம்மா தான். எல்லார் வீட்லேயும் அம்மா தான். ப்ளஸ் இருந்தாலும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம மனைவி தான். ஏன்னா அவங்க தான். ஏன்னா அடி விழுவோம் வீட்டில், அதானே? சரி, ஓகே, அதெல்லாம் சொல்லாதீங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இருந்தாலும் அவங்க ஒரு சில சரி ஏதோ அங்க இங்க நெஞ்செல்லாம் புண்ணா இருக்கு தம்பி அப்படின்ற மாதிரி இருக்கு. பரவாயில்ல, ஆனா நம்ம கண்டிப்பா டேஸ்ட் பண்ணணும். அண்ணன் வந்து இவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காரு. பார்ப்போம். அடுத்து மெயின் ஐட்டம் என்னன்னா ரைஸ். அது முடிஞ்சுன்னா பிரியாணி ரெடி ஆயிடும். உப்பு காரம் இது சாப்பிடலாமா வேணாமான்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு. இல்லை இல்லை சூடு. எங்கும் பயங்கரம் பெறணும் ஏப்பா தம்பி, ஏப்பா இவ்வளோ காட்டி ஓகே. இப்போ வந்து நான் பிரியாணி மட்டும் தான் கேட்டேன். ஆனால் வந்து எப்பயுமே வந்து அண்ணன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் பண்ணுவார். அந்த மாதிரி வந்து இப்போ சிக்கன் 65 பண்ணிட்டு இருக்காரு. அதையும் நீங்கள் பாருங்க, அவரோட கைப்பக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஏன்னா இப்போ பார்த்தோன்னா இப்போ நம்ம பிரியாணி தான் செஞ்சாலும் என்னதான் பிரியாணி செஞ்சாலும் அது கூட ஏதாவது ஒரு சைட் டிஷ் இருந்தால் இன்னும் சாப்பிட்டு வேறு லெவலில் இருக்கும். வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதனால தான் இப்போதான் தெரியுது எவ்வளோ சமைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு. இந்த வேர்வையில், இந்த ஹீட்டில். அப்புறம் இரு நான் தான் பண்ணுவேன். டாப் நாச் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன். பார்ப்போம். எனக்கு இது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அண்ணன் கைப்பக்குவம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி நல்லா இல்லைன்னா நான் வீடியோவில் சொல்கிறேன். அண்ணனை திட்டலாம், நீங்கள் எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குது. சரி, ஓகே. ஒரு வழியாக வந்து அன்பு, கேரு, டயர்டு, இந்த எல்லா விஷயத்தையும் சேர்த்து பண்ணியிருக்காரு. நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன். 15 மினிட்ஸ் கழிச்சு வாங்க. என்னன்னா பயங்கரமாக சுட்டுருச்சுங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த மாதிரி நிறையா காயத்தோடு தான் அவங்க சமைக்கிறாங்க. இந்த பயமாக தாங்க இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பேக் போ ஓகே தான், நல்லா தான் வந்திருக்கு. தொட கொஞ்சம் பயமாக இருக்குது. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.